கொண்டு இந்த 6 தாரத்திலையும் நம்ம அந்த மந்திரத்தை வச்சு ஓதி இங்கேருந்து மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம் கொண்டாந்து சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகத்துலேருந்து அநாதகம், அநாதகத்துலேருந்து விசுத்தி, விசுத்திலேருந்து ஆஞ்சை. இதுக்கு இங்கே மகேஸ்வரன், இதுக்கு ஆகாயத்து கடவுள் மகேஸ்வரன். இது 3 சொல்லிட்டல்ல, பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மணிப்புரகம் வரைக்கும். அநாதகம் கடவுள் மகேஸ்வரன். எல்லாருக்கும் மனைவி மகேஸ்வரனா மனோன்மணி இருக்கும், பரமசிவன்னா பார்வதினு இருக்கும். அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் அம்பாள் அதே மாதிரியே இருக்கும், அதே உச்சரிப்பு வரும். இங்கே ஆன்சைட், இது சதாசிவம். இந்த சதாசிவம் மூச்சு காற்று உள்ளே போகிறது கொள்ளுது எல்லாம் இந்த வழியாக போய் இங்கே தான் வாயு, இது காற்று, இது காற்று இங்கே இருக்குது. இங்கே நீர், இங்கே நெருப்பு, இது காற்று. இது ஆகாயம், இது காற்று. இங்கே ஆகாயம், இதான் சிதம்பரம்ன்றது. இருதயம் இருக்கிற பகுதி சிதம்பரம், ஆகாயன்றது ஆகாயம். இது காற்று, இந்த காற்று தான். இங்கே உணவு குழல் இருக்குது, நீர் குழல், இது மூச்சு காற்று போகிற இதுவும் இருக்குங்க. இது ஃபுல்லாக போய் அந்த காற்று தான் நம்மளுக்கு இப்போ தசவாயுக்கெல்லாம் பயன்படுது. தசவாயுக்களை ஒழுங்காக வச்சுருந்தா எந்த நோயும் கிடையாது. எத்தனை வாயுக்கள் மொத்தம்? 10 வாயு. 10 வாயு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட்டு செத்த பிறகு கூட ஒரு வாயு இருக்குது நமக்கு. அதை வச்சு தான் எல்லாமே இது எப்படி இந்த உயிர் போச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. சாதாரணமாக நான் வயசாகி போனதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுவாக இறந்தாங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்குது அந்த வாயு தான். இந்த 6 தாரத்துலையும் நிலையா அந்த சாமியை வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் குரு வேணும். குருடு போய் குழியில் விழுந்துடுறாங்க. இதுக்கு தக்க குரு இருந்தாதான் ஒழுங்காக மந்திரத்தை சொல்லி மூலாதாரத்துலேருந்து